துறையில் வேலைக்கு பணம் பெற்ற விவகாரத்தில் தேவைப்பட்டால் மட்டும் செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு அழைக்கலாம் என்றும் விலக்கு வேண்டும் எனில் சம்பந்தப்பட்ட மாவட்ட நீதிமன்றத்தை அணுகுமாறும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய வழக்கில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ விசாரணைக்கு அழைப்பது மற்றும் விலக்கு பெறுவது குறித்து உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கு? வேலைக்கு பணம் பெற்ற விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்ய கோரியும் அந்த வழக்கை விரைந்து முடிக்க கோரியும் ஒய் பாலாஜி என்பவர் தொடர்ந்த வழக்கு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்து இங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 1.5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளே அமலாக்கத்துறை முன்பாக குற்றச்சாட்டு நபர் ஆஜராகியுள்ளாரா? அப்படி இருந்தும் இந்த வழக்கில் ஏன் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது நீதிபதிகள் கேட்டிருந்தார்கள். அந்த விவகாரம் தொடர்பான பல்வேறு பதிலை செந்தில் பாலாஜி தரப்பானது முன்வைத்த நிலையில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த ஒரு நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை செந்தில் பாலாஜி தரப்பானது முன்வைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை அவர்கள் எதற்காக செந்தில் பாலாஜி விசாரணைக்காக ஆஜராக வேண்டும், அதற்கான நியாயமான காரணம் உள்ளதா என்ற ஒரு கேள்வியையும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் இன்று விசாரணையின் பொழுது எழுப்பியிருந்தார்கள். அதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பான குற்றம் சாட்டப்பட்ட நபரை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் மிக்க ஒருவராக இருப்பதன் காரணமாக நிபந்தனைகளில் எந்த ஒரு தளர்வும் அளிக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். இந்த வழக்கில் இன்னும் நீதிமன்ற விசாரணை தொடங்காமல் இருப்பதன் காரணமாக தினந்தோறும் அவர் ஏன் வழக்கில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதன் பிறகு உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு பிறப்பிக்கப்பட்ட அந்த நிபந்தனைகளை தளர்வு செய்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மேலும் தேவைப்பட்டால் மட்டுமே செந்தில் பாலாஜி விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் அமலாக்கத்துறை விசாரணைக்காக நேரில் அழைக்கும் பொழுது அதில் விலக்கு வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி அணுகலாம் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் இன்றைய விசாரணைக்கு பிறகு பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறை தரப்பில் கடுமையான எதிர்ப்பு என்பது இந்த உத்தரவிற்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் அமலாக்கத்துறை தரப்பும் உரிய நீதிமன்றத்தை நாடலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வால் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக.